ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மிஷன் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஷன் சாப்டர் 1 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 2 hours 29 minutes இருக்கு. இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய், எமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அருண் விஜய் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக லண்டன் போறாங்க. அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைனால அருண் விஜய் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவர் ஜெயிலே அடைக்கப்படுறாரு. அங்கதான் எமி ஜாக்சன் ஜெயிலரா இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க ஒரு தீவிரவாத குரூப். அவங்க சில தீவிரவாதிகள் அந்த லண்டன் ஜெயில இருக்கிறதுனால அவங்களையும் காப்பாற்ற பாக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். குறிப்பா அருண் விஜய் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சீனும் ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏமி ஜாக்சனும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய பெஸ்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ட் டிசைன் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராவே இருக்கு. குறிப்பா அந்த ஜெயில் செட் எல்லாம் தரமாவே போட்டிருக்காங்க. எடிட்டிங்கும் ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியுது. அதனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு தரமான ரைட்டிங் இருக்குது. சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு நல்லா எழுதுனதுனால எல்லாரோடையும் நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக் அடிச்சிருச்சு. இவங்க ரைட்டிங்ல பயங்கரமா கோட விட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் பண்ணி வச்சிருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப் வந்தது பயங்கர ஸ்லோ ஆயிடுச்சு. இவங்க செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா படம் இது ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணுமோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.